ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிவபுராணத்தில் 45 வரி வரைக்கும் போன பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் 46 முதல் 51 வரிகள், அதோட பொருள் விளக்கங்களை பார்ப்போம். கறந்த பால் கண்ணனோடு நெய் கலந்தால் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று. பொருள்: கண்ணல்ன கரும்பின் சாறு, சிந்தனை உள்ளம். அப்போது கறந்த ஆவின் பாலோடு கரும்பு சாற்றையும் நெய்யையும் கலந்து உண்ணும் பொழுது உண்டாகும் இன்பம் போன்றது. எது? இறைவனிடத்தில் இருந்து வரும் பேரின்பம். அப்பேரின்பமே நல்ல அடியவர்களது உள்ளத்தினுள் தேன் போன்று ஊறி தெவிட்டாது தித்திக்கிறது. விளக்கம்: தெரிந்துள்ள இன்பங்களை உதாரணமாக கொண்டு தெரியாத இன்பத்தை உணருதல் முறையாகும். சுவை நிறைந்த நல் உணவு வகைகள் உயிர்களுக்கு இன்பம் தரும். இறைவனோடு யோகம் பண்ணுவதில் விளையும் இன்பமே இவை யாவிலும் மேலானது. நெய்யை தேனோடு குறிப்பிடுகிறார். உணவு வகைகளுள் இன்பம் மூட்டுவதிலும் நலனும் திறனும் விளைவிப்பதிலும் தேனுக்கு ஒப்பாக வேறெதுவும் இல்லை. பூவிலிருந்து தேனீக்கள் சேகரித்து கொடுக்கும் நெய் கொழுப்பு அற்றது. தேன் ரொம்ப சாப்பிட்டால் திகட்டிவிடும், நாவில் ஊறாது. ஆனால் சிவஞானமோ அது திகட்டாத இன்பம், சிந்தனையில் ஊறும் என்கிறார். சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூறி நின்று. திகட்டாத தேன். பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் 5 விண்ணோர்கள் ஏந்த. பொருள்: நிறம் இயல்பு, விண்ணோர் தேவர், இந்திரியங்கள் பூதங்கள் ஏந்துதல் தொடர்பு கொள்ளுதல். தொடர்ந்து வருகின்ற பிறவிகளை ஒழிக்கின்ற எங்கள் தலைவா, பூதங்களும் இந்திரியங்களும் உன்னை போற்றுதற்கு 5 இயல்புகளாய் இருக்கிறாய். அவை தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சித்யோசாதம், ஈசானம். விண்ணோர்கள் என்று புராணம் பகர்வது மனிதர்களுக்கும் மேலாய் உள்ள தேவர்களை குறிக்கிறது. இனி இந்திரியங்களையும் பஞ்சபூதங்களையும் தேவர்கள் என்று பகர்வதும் தத்துவத்துக்கு பொருந்துகிறது. விளக்கம்: சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் 5 இந்திரியங்களையும் முறையே நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மண் ஆகிய பூதங்கள் விளக்குகின்றன. இப்படி 5 விதங்களில் அறியப்படுபவர் ஈசனே ஆயினும் அவருடைய நிஜஸ்வரூபத்தை விளக்க இவைகளால் முடியாது. மறைந்து இருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைத்திட முடியா மாய இருளை. பொருள்: மாய இருள், மாயை ஆகிய அஞ்ஞான இருட்டு. நாம் இருட்டில் இருக்கிறோம் என்று காட்டிக் கொடுக்காது ஆணவத்தால் விளைந்த இருள். வல்வினையேன் தன்னை, திறமை வாய்ந்துள்ள வினை. விளக்கம்: தேவர்களுக்கும் ஐம்பொறிகளுக்கும், ஐம்பொறின கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், ஐம்பொறிகளுக்கும் விளங்காது நீ மறைந்திருக்கிறாய். திறமை வாய்ந்துள்ள வினைக்கு அடிமைப்பட்டுள்ள என்னை நான் அறிந்து கொள்ளாதபடி அஞ்ஞான இருள் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. திருச்சிற்றம்பலம்.